ஆதி பாரதி சீரியலில் ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். பாரதி கிட்டேருந்து காதலை வந்து வெளிக்கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம ஆதி மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. செம்ம ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். பாரதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஆதி வந்து கூப்பிட்டு அனுப்புகிறாங்க நம்ம பாரதியை. கேபினுக்கு வந்தோன்னே சொல்லுங்கள் பாரதி, நீங்கள் முதல்ல உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆதி வந்து கேபினில் உட்காடுறாங்க. ஆமாம், என்ன காரணம், நீங்கள் ஏன் என்னை வந்து பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க, என்னை ஏன் ஏற்றுக்க மாட்டேறீங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படின்னோன்னே, சாரி சார், என் ஹஸ்பண்டோட தம்பி வந்து துரையோட எனக்கு வந்து மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன பாரதி சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் வந்து ஏற்கனவே வந்து எப்போ பார்த்தாலும் தள்ளாடிக்கிட்டே இருப்பான். முதல்ல வந்து தமிழை நான் வந்து பார்த்தப்பயே வந்து கீழே தள்ளி விட்டுருந்தான் பைக்கில். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வம்புழுக்கிறான்னு அப்புறமேட்டுக்கு நான் அவனை அடிச்சிருக்கேன். இவ்வளவும் நடந்திருக்கு. அப்புறம் இருந்தும் நீங்கள் வந்து தேவையில்லாமல் மறுபடியும் அவள் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு என்ன புரியல, நான் அவனோட தகுதி வந்து குறைஞ்சி போயிட்டேனா அப்படின்னு சொன்னோன்னே, சேச்சா அப்படிலாம் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, அது நீங்கள் வந்து அது மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும், அப்போ நான் என்னால் வந்து உங்கள் 2 பேரையும் நான் நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஆதி கேட்க ஆரம்பித்தோன்னே, அப்படிலாம் இல்லை ஆதி, உங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு எந்திரிச்சு போகிறாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன் பாரதி, உங்களை நான் இனிமேல் தொந்தரவே பண்ண மாட்டேன், எனக்கு வந்து கரெக்டான காரணத்தை மட்டும் சொன்னீங்கன்னா போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, பாரதி வந்து ப்ளீஸ் சிட், உட்காந்து எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்கள், உங்களால் என் வாழ்க்கையும் அதில் தான் உங்கள் பதிலில் தான் அடங்கியிருக்கு அப்படின்னோன்னா உட்காந்துடுறாங்க மறுபடியும் சேரில். உட்காந்துட்டு பாரதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது இங்கே பாருங்கள், நான் ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க, என் பொண்ணுக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும், அது நான் மட்டும் இருந்தால் போகாது, அவளுக்கு துணையாக தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா சித்தி இது மாதிரி ஏகப்பட்ட எல்லா சொந்தங்களோடு வந்து வளரணும். நாங்கள் தனியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால வந்து சொந்தமே இல்லாமல் போயிடுச்சு. வாசு வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான், மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கவே கூடாது என் பொண்ணுக்கு, அதனால் என் பொண்ணுக்கு அனைத்து குடும்பங்களும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, என் கூட வந்து மொத்த குடும்பமும் இருக்காங்க, அதுக்கு அவோட பெரிய குடும்பம் எங்கள் குடும்பம், இதுக்கு ஏன் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அது இப்படி விதண்டாவதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னா, சரி உங்களுக்கு வந்து பொண்ணுக்காக மட்டும்தான் நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறீங்க அப்படி தானே, தமிழுக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும்ல, தமிழ் அவரை துறையை விட்டுட்டு என்ன அப்பாவாக ஏற்றுக்கிட்டா உங்களுக்கு அதை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம் தானா அப்படின்னு கேட்டோன்னா பாரதி வந்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதுலேருந்து பேசவே முடியாமல் அந்த ஃபேஸ்லேயே வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணிட்டாங்க நம்ம ஆதி. அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆதி வந்து என்ன நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக வந்து கொக்கி போட்டு மடக்குனாங்க. என்ன ஆதி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு நான் திரும்பவும் அதே தான் கேட்குறேன். தமிழ் வந்து என்ன அப்பாவை ஏற்றுப்பா, அவள் ஏற்றுக்கிட்டான்னா நிச்சயமாக நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும், என்னை உங்களால் விட்டு கொடுக்கவே முடியலங்கிறது எனக்கு இது மூலமாகவே தெரியுது. இப்போ நீங்கள் பதில் சொல்ல பார்த்தீங்களா, இல்லையே எனக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. ஒன்று சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க பாரதி, நீங்கள் வந்து அந்த பக்கமும் போக முடியாமல் இந்த பக்கமும் என்னை வந்து வெறுத்து ஒதுக்க முடியாமல் நீங்கள் நடுநிலையாக தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே புரியுது. நீங்கள் போய் தமிழ்கிட்ட வந்து பேசுங்க, அவள் வந்து துரா பிடிச்சிருக்கா இல்லை இந்த ஆதியை பிடிச்சிருக்கான்னு கேளுங்க, இந்த ஆதி அப்பா தான் பிடிச்சிருக்குன்னு அவள் சொல்லுவா. அவள் சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு தமிழுக்கும் என்னை ரொம்ப பிடிக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் பழக விடுறத, தமிழ் கூட பழகிறத வந்து தடுக்காமல் இருந்தீங்க. எனக்கு உங்கள் மனசு நல்லா புரியுது பாரதி, எனக்கு வந்து நீங்கள் 2 பேருமே வேணும், உங்கள் 2 பேர் வாழ்க்கையும் நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து ஆல்மோஸ்ட் ஓகே சொல்கிற மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. பட் இருந்தாலும் ஆதி கரெக்டாக மடக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். செம ப்ரோமோவாக இருந்துச்சு.